மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியங்கள் கிடையாது என்று. ஆனால் இங்கு மாநிலங்களுக்கு அதிகாரமே கிடையாது. மொத்தம் 212 துறைகளில் 66 துறைகள் மாநில அரசிடம் இருக்கிறது. ஆனால் அதிலும் சட்டம் இயற்றும் அதிகாரம் ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த அதிகாரமும் இங்கு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டுள்ளது. எதற்காக நாம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம்? மாணவர்களின் நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில சட்டமன்றங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மற்றொரு நோக்கம். சரக்கு மற்றும் சேவை வரிகளை எதிர்க்கிறோம். ஏன்? நாம் இங்கு 1 ரூபாய் கொடுத்தால் நமக்கு கிடைப்பதோ வெறும் 36 பைசாக்கள் மட்டுமே. முன்பெல்லாம் ஒரு வாசகம் சொல்வார்கள், வடக்கு ஆள்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் அதை திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி தலைகீழாக மாற்றி போட்டது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? வடக்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, அதற்காக தெற்கை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. என் உயிரிலும் மேலான